நாம் தமிழர் கட்சி எங்களை பாருங்க, 8.22 விழுக்காடு. எல்லாருக்கும் தெரியும், எல்லா கட்சிக்காரங்களும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்கன்னு. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் கூட்டணிக்கு போல. ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு வாக்குப்பதிவு நடந்துச்சு. வாக்கு எண்ணிக்கை என்ற அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு முதல் சுற்று ரிசல்ட் வரும். முதல் சுற்று ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீலன் அவர்கள் லீடிங்ல இருக்கிறார்னு வந்தாலே இந்த டாரஸ் வண்டி பெட்ரோலே போட மாட்டான். டே நம்மளை கவுத்தே ஓட்டுருவான்டா, விட்டுடா அப்படின்னு பெட்ரோலே போட மாட்டான். அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சிச்சு. நான் சும்மா சொல்ல, சனிக்கிழமை குளச்சல்ல ஆன்சி சோபாராணி அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம். எங்க கட்சி கொடி கட்டிய வாகனங்கள் வரிசையா நிக்குது. ஏற்கனவே டாரஸ் வாகனம் பேய் போல போகும். நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் முறுக்குறான், பறந்து போறான். 50 கிலோமீட்டர்ல போனவன் 100 கிலோமீட்டருக்கு போறான். இவன் கிட்ட சிக்கிறான். இன்னைக்கு 7,500 விடிய உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறான். நான் எங்களை வென்றுட்டா அந்த டாரஸ் வண்டிங்களுக்குள்ள ஓடுமா? மலை வளத்தை கொள்ளையடிச்சிருவீங்களா? கொள்ளையடிக்க முடியாது. காரணம் என்ன? எங்க நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடாத கட்சிகளே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட கூட்டணிக்க போகல. காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு ஒன்னே ஒண்ணுதான். என்ன நிலைப்பாடு? எம் மண்ணின் வளங்கள் எம் மண்ணின் மக்களுக்கே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை தாண்டி நாங்கள் எங்கேயும் எதற்கும் சமரசமாக மாட்டோம். ஒரு கட்சிங்க, நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டுகள் ஆகுது ஆரம்பித்து. 16 ஆண்டுகள் ஆகுது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர், வட்ட பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், நீங்க இந்த மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டங்களும் எடுங்க. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் எடுங்க. 38 மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் சாதாரண கிளை செயலாளர், வார்டு பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில போய் கையேந்தி நின்று எனக்கு கமிஷன் கொடுன்னு போய் நின்ன செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாஸ்மாக் கடையில கமிஷன் வாங்காத ஒரு கட்சினா தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம். எங்க வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாரும் மேலையும் சாராய கடை பாட்டில்களை செதறடிச்ச வழக்கு இருக்கும். சாராய கடைகளை உடைச்ச கேஸ் இருக்கு எங்க மேல. மலை வளம் கொள்ளை போகுது, இயற்கை வளம் சூறையாடப்படுகின்றது. மலை வளத்தையே பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. மலை வளம் முக்கியம். மழை இருந்தா தான் மேகத்தை தடுத்து மழை பொழியும். மழை பொழிந்தா தான் நீர் இருக்கும். நீர் இருந்தா தான் சோறு இருக்கும். சோறு இருந்தா தான் வயிறு இருக்கும். வயிறு இருந்தா தான் உயிர் இருக்கும். நீருக்கு மாநாடு போடுறீங்க, மலைக்கு மாநாடு போடுறீங்க, மாட்டுக்கு மாநாடு போடுறீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த நாட்டு இந்த நவீன விஞ்ஞான யுகத்துல, இந்த நவீன அறிவியல் உலகத்துல பெண்ணோடைய ஒரு கருமுட்டையை எடுத்து ஆணோட ஒரு விந்தணுவை சேர்த்து புதுசா கருவறையே இல்லாம ஒரு புதிய உயிரை இந்த அறிவியல் உலகத்தால தயார் செய்ய முடியும். எப்படி? ஒரு பெண்ணோட கருமுட்டையை ஆணோடைய விந்தணுவை தனியா சேர்த்து ஒரு குழந்தையவே இந்த அறிவியல் உலகம் தயார் செய்ய முடியும். ஆனால் இதே அறிவியல் உலகத்தால் ஒரு சொட்டு நீரை கூட இதுவரைக்கும் உற்பத்தி செய்ய முடியவில்லை. கருமுட்டையும் விந்தனையும் சேர்த்து உயிரை உருவாக்கக்கூடிய அந்த அறிவியல் சமூகத்தால் இதுவரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட புதிதாக உற்பத்தி செய்ய முடியல. வாட்டரோட ஃபார்முலா, தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஆக்சிஜன் இருந்தா தான் தீ எரியும், ஹைட்ரஜன் சும்மாவே பத்திக்கும். ஆனா அந்த H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா குளிர்ச்சியான நீரை கொடுக்குது. எப்படிங்க? அதுதாங்க அறிவியல் விந்த, அதுதாங்க இயற்கையின் விந்த. தனித்தனியா ஹைட்ரஜன் பத்திக்கும், ஆக்சிஜன் பத்திக்கும். ஆனா 2 H2O இருக்கும்போது தண்ணி குளிர்ச்சியா குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க. அதாங்க இயற்கை நமக்கு செய்த கொடை. அதைத்தான் பாதுகாக்க நினைக்கிறோம். உலகம் தோன்றிய போது, மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடி, இந்த மண்ணுல, இந்த உலகத்துல உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி எத்தனை கோடி லிட்டர் தண்ணி இருந்ததோ அத்தனை கோடி லிட்டர் தண்ணி தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த தண்ணியை பாதுகாக்கணுமா வேண்டாமா? அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த மலையெல்லாம் உடைச்சிட்டேன், கேரளாக்காரங்க கடத்திட்டு போயிட்டேன். தண்ணிக்கு எங்க போவீங்க?
தண்ணிக்கு எங்க போவீங்க? இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி தான் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குமே பம்ப்னு சொன்னாங்க அண்ணன். இங்க இருந்து தான் தண்ணி போகுதுங்கிறாங்க. ஆனா இங்கதான் அதிகமான கனிம வள கொள்ளையும் இங்கதான் நடக்குது. மழை இல்லைன்னா தண்ணிக்கு எங்க போவீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நான் பிஇசி படிச்சிருக்கேன், எங்க அக்கா ஆன்சி சோபாராணி எம்இ எம்பிஏ படிச்சிருக்காங்க. இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் சீலன் அவர்கள் பிஏ படிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இருக்கிறது. ஆனா வாழ்வாதாரத்தை விட அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த திமுக அதிமுக காரண்ட கொடுத்தா அடுத்த 10 ஆண்டுகளை 15 ஆண்டுகளை தமிழர்களை சூழலியல் அகதிகளாக ஓட ஓட விரட்டிடுமா நம்முடைய தாய் மண்ணில் இருந்து என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்று அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க.